அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை பார்ப்போம். எபேசியர் 5, 30 32 வரை. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களுமாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் திருமணத்தை குறித்து ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. புருஷன் மனைவி, இந்த ரகசியம் பெரியது. நாம் 30ஆம் வசனத்தில் அப்படிதான் ஆரம்பிக்குது. நாம் அப்போ இப்போ தன்னையும் சேர்த்துக்கிறார். யாரோடு சேர்த்துக்கிறார்? நாம்னு யாரோடு? பவுல் தன்னோடு யாரை அவர் சேர்த்துக் கொள்கிறார்? யாரை? என்னை சேர்த்துக் கொள்கிறார். சொந்தமாக உங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை நமக்கென்று எழுதப்பட்டது, உங்களுக்கென்று, எனக்கென்று. பவுல் தன்னோடு யாரை சேர்த்துக் கொள்கிறார்? என்னை சேர்த்துக் கொள்கிறார். என்னை சேர்த்துக் கொண்டு இப்படி எழுதுகிறார். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேதத்தில் நான் அல்லது எனக்கென்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, இதில் என்னை குறித்து எழுதியிருக்கு அப்படின்னா நான் அதை ஊன்றி கவனிக்கணும். ஒரு ரகசியம்னு சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தான் அவருடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படும். திருப்பிள்ளை கூட தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு தான் தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஆக இந்த வேளையிலும் நாம் நம்முடைய எல்லா சிந்தனைகளை விட்டு, மேட்டுமையான எல்லா சிந்தனைகளையும் விட்டுவிட்டு சிறு பிள்ளைகளைப் போல் ஆண்டவரை பேசும். உம்முடைய சத்தத்திற்கு நான் பயப்படட்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும், உம்முடைய சத்தத்துக்கு நான் பயந்து நடுங்கட்டும், உடைய சத்தத்துக்கு மாத்திரம் பயந்து நடுங்கட்டும், தேவனுக்கு மாத்திரம் நாம் பயந்து நடுங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னா தேவன் தம்முடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் ஒருவேளை இந்த கூட்டத்தில் நாம்னு பவுல் அழைக்கும் பொழுது, அல்லது ஆவியானவர் பவுலின் மூலமாக நமக்கு அழைக்கும் பொழுது, நாம் அப்படின்னு சொன்னா என்னை குறித்து எழுதியிருக்குன்னு சொல்ல முடியாதவர்களும் இங்கே உட்கார்ந்துருப்பீங்க. இங்கே நாம் யாரை குறித்து எழுதியிருக்கு? யாரெல்லாம் தாங்கள் ஒரு பாவிகள் என்பதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு, இந்த பாவியாகிய என்னை மீட்கும்படியே இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார், என்னை மீட்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் நரகத்திலே தேவனை விட்டு நிச்சயமாய் பிரிந்திருக்காதபடி எனக்காக அவர் சிலுவையிலே பிதாவை தெரிந்து என்னை நேசித்தார், எனக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுந்தார், இன்று எனக்காக அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்று யாரெல்லாம் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி, தங்கள் பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது தேவனிடத்திலே தன் பாவங்களை அறிக்கை செய்து, இனி அந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன், செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று, என்னை பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க இயேசு ஒருவர் மாத்திரமே என்று விசுவாசித்து இப்படி வாழ்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஆரம்பித்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு உரிய வார்த்தை நாம். அந்த வார்த்தை உங்களையும் அழைக்கிறது பிரியமானவர்களே. இந்த ஒரு சிறு கூட்டத்தில் இருக்கும்படி இதுவரை இல்லாத உங்களையும் இயேசு அழைக்கிறார். அவர் நமக்காக வந்தவர், அவர் உங்களுக்காக வந்தவர், உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தவர், உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தவர், உன்னை பிதாவினிடத்தில் நிச்சயமாய் சேர்த்து வைக்கும்படி வந்தவர். உணர்ந்து இந்த வேளையில் மனம் திரும்பி ஆண்டவரை நானும் மூடு சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா இந்த தினமே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு பிள்ளையாக பிறக்க முடியும், தேவனுடைய பிள்ளையாக பிறக்க முடியும். இந்த வார்த்தையை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். தேவன் யாருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் எப்படியோ நடந்து போச்சுன்னு இல்லை. தேவன் உங்களை நேசித்திருக்கிறார், அவர் அழைத்திருக்கிறார், அவருக்கு வரவழைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு வாக்களை கேட்கும். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய்
அவருடைய அப்படின்னா இங்க யாரை குறித்து எழுதியிருக்கிறது? யாரை குறித்து? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். சரீரத்தினுடைய உடல் உறுப்புகளாய் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளாய் இருக்கிறோம். அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவர் நமக்கு தலையாக இருக்கிறார். இங்கு புருஷன் மனைவி நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கிறிஸ்து அவர் தலை, ஒரு மூளை. ஒரு மூளை இல்லாத மூளையை பிரித்து ஒரு மனிதனை வைத்திருக்க முடியுமா? இல்லை. மூளையில செத்துட்டா மனுஷன் செத்து போயிட்டான். நாம் அவரோடு கூட நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். அப்படிதான் முடியும். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நான் கிறிஸ்துனுடைய உடம்பாய் இருக்கேன். சரீரம்ங்கிறது பழைய வார்த்தை, புரிய மாட்டேன். உடம்பு. நான் கிறிஸ்துனுடைய உடம்பாய் இருக்கேன். அவர் எனக்கு மூளையாக இருக்கிறார், தலையாக இருக்கிறார், என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார், என் ஆண்டவராய் இருக்கிறார். நான் அவருடைய அடிமையாக இருக்கிறேன். அவருடைய சொல்படி கேட்டு நடக்கிற அவருடைய அடிமையாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆளுகிறவர். அப்ப அவருடைய உடம்புல நான் இருக்கேன். இதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இது நிமித்தம் அவருடைய மாம்சத்துக்கு நான் உரியவனாய் இருக்கிறேன், அவருடைய எலும்புகளுக்கு உரியவனாய் இருக்கேன், அவருக்கு உரியவனாய் இருக்கிறேன். இந்த பதம் திருமணத்தை குறித்து சொல்லப்படுது. ஆகவே தான் அடுத்த வசனம் இது நிமித்தம்னு ஆரம்பிக்குது. நான் கிறிஸ்துவை மணந்து கொண்டேன், கிறிஸ்துவோடு நான் ஒன்று சேர்ந்திருக்கிறேன். என்றைக்கு ஒரு மனிதன் தன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி அதற்காக வருத்தப்பட்டு தன் பாவங்களை விடுதலை அளிக்கும் இயேசு ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி, இயேசுவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு எந்த ஒரு பெயரும் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கும் அருளப்படவில்லை என்பதை அறிந்து இயேசுவே தான் வழி என்று சொல்லி இயேசுவிடத்திலே வந்திருக்கிறவன், தன் பாவங்களை அறிக்கை செய்தவன், ஒன்றானவன், இந்த வார்த்தையின்படி அவன் கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கு உரியவனாயிடுகிறான், அவருடைய எலும்புகளுக்கு உரியவனாயிடுவான். கிறிஸ்து அவனை மணந்து கொள்ளுகிறார். ஒரு திருமணத்தை போல ஒன்று சேர்கிறார். ஆவியானவர் இந்த உறவு நித்தியத்துக்கும் தொடரட்டும் அப்படின்னு முத்திரையிட்டிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். நாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன், ஒரு திருமண பந்தத்தை போல இணைக்கப்பட்டவன். மனிதனுடைய திருமண உறவுங்கிறது ரெண்டு பேர்ல யாராவது ஒரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். இப்பொழுது எனக்கும் கிறிஸ்துவும் இருக்கிற உறவானது உலகத்தை ஒன்று கொள்வதற்கு முன்பாகவே பிதா தீர்மானித்து வைத்த ஒரு காரியம். உலகத்தோடு முன்பாகவே நிச்சயிக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது. உலகம் முடிந்து இந்த வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போனாலும் கூட தேவன் அவர் நிச்சயமாய் இருக்கிறவர், அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் நிச்சயமாய் அவரோடு கூட இருக்கிறவர்களாய் அந்த உறவு அறாது, முறிந்து போவார். நாம முறிச்சுக்கிட்டா தான், அவராக முறிச்சிக்க மாட்டார். நான் முறிச்சுக்கிட்டா அவர் முறிச்சுப்பார். முதல்ல அவராக முறித்து கொள்ள மாட்டார். நம்முடைய கருத்துல தான் ஆண்டவர் ஒப்புவிக்கிறார். உடன்படிக்கை ஒப்புவித்து உண்மையுள்ளவனாய் நடந்து கொள்ளும். அப்ப ஒரு திருமண ஒப்பந்தத்தை போல, திருமண பந்தத்தை போல. ஆகவேதான் அடுத்த வசனம் ஆரம்பிக்குது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இது நிமித்தம். எது நிமித்தம்? கணவன் மனைவி போல இணைக்கப்பட்டது நிமித்தம். நீங்கள் கிறிஸ்துவோடு, நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டது நிமித்தம். கிறிஸ்து நமக்காக தன்னை ஒப்புவித்தது நிமித்தம், நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புவித்தது நிமித்தம், நாம் கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம், தேவன் நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம், இது நிமித்தம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மனுஷன் என்ன செய்யணும் இருக்கு? ஒரு திருமணத்தை பண்ணி வச்சார். ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாளை ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை எடுங்க. திருமணமானவர்களுக்கு முன்னாடி பேசும் பொழுது, பெண்ணு மாப்பிள்ளை அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்கிற வார்த்தை இந்த முதல் வசனம் தான். திருமணமானவர்களுக்கு அப்படின்னு சொன்னா நான் அல்ல, ஆண்டவரே சொன்ன வார்த்தை. 24வது வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவிட்ட சீஷர்கள் கேட்கும்பொழுது அவர் சொல்லுவார்,
ஆகவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அதை முடிச்சு சொல்லுவார். ஒரே மாம்சமா இருப்பாங்கப்பா, தேவன் நினைச்சிட்டார், ஒரே மாம்சமாக்கிட்டார். தேவன் நினைத்ததை நீ போய் பிரிக்காத. சரி, இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து கீழ்ப்படுகிற திருமணமான மனமான புதிய தம்பதியினர் பாக்கியவான்கள். தங்கள் வாழ்நாள் முழுசும் இந்த பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களா இதை காத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்குள் ஒரு மனுஷன் தன்னை கீழ்ப்படுத்தும் பொழுது தேவன் அவர்களோடவே இருப்பார். அவர்கள் சில தவறுகள் செய்யலாம், சில சறுக்கல்கள் அவருடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அவர் கூட இருப்பார், சரிப்படுத்துவார். ஏனென்றால் தனக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால், தன்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் நடுங்குகிறார்கள் என்று அறிந்திருக்கிறபடியால் தேவன் அவர்களை விட்டு விலக மாட்டார். அவருடைய திருமண வாழ்க்கையில எந்த சிக்கல்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட அதை விட்டுற மாட்டார். அவருடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தன் மகனை, தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு விட்டு பிரிந்து விட்டு விடுதல் அப்படின்னா கைவிட்டு விடுறது கிடையாது. ஒன்றா அது வரைக்கும் ஒரு தாயோ தகப்பனோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுற வரைக்கும் அவர்களை பிள்ளைகளாக பார்ப்பாங்க, இணைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும், திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோர்களுடைய முழு ஆளுகைக்குள் அவர்கள் அடங்கி இருக்கும்படி தங்களை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கணும். நம் நாட்டு கலாச்சாரம் அப்படின்னு இல்லை, வேதம் சொல்லுகின்ற ஒழுங்கு அதுதான். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு போச்சு, திருமணம் நடந்து போச்சு, தாயோ தகப்பனா என்ன செய்யறாங்க? பிள்ளையை அவர்கள், தேவன் அவனுக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் அவளுக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் அவர்கள் பழகட்டும், அந்த குடும்பத்தை அவர்கள் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு என்ன செய்யணும்? ஆவிக்குரியவர்கள், இந்த வார்த்தையை அறிந்தவர்கள் என்ன செய்யணும்? மனப்பூர்வமா அவர்களே என்ன செய்யணும்? விட்டு விலகணும். இது உன்னுடைய குடும்பம். தேவன் உன்னை நம்பி நீ உன்னை தலையாரப்ப அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு உடம்பை போல ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். நீ அந்த மனைவியை ஆண்டு கொள்ளணும், நடத்தணும். அவர் தேவன் உனக்கு வேண்டிய ஆலோசனை கொடுப்பார். நீ என்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டால் தாயோ தகப்பனோ நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதான். ஒரு தாயோ தகப்பனோ, ஒரு ஆவிக்குரிய தாயோ தகப்பனோ செய்ய வேண்டிய ஒரு நல்ல தீர்மானம், நல்ல நிலைமை, ஆண்டவர் சொல்கின்ற காரியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது. பிள்ளைகள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பெற்றோர்கள் செய்கிற ஒரு உதவி. இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் அதை செய்யறதே கிடையாது. நம்முடைய சபையிலும் கூட அதை செய்யாம என்ன செய்யறாங்க? நீ என்ன இருந்தாலும் என் புள்ளதான், நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் பிரித்து விடுறதே கிடையாது. பிரிந்து போகும்படி விடும்படி, தகப்பனையும் தாயும் விடும்படி ஆண்டவர் சொன்ன ஆலோசனை கேட்காதபடி இவர்களை இருக்க பிடித்துக் கொள்கிறார்கள். பிள்ளைகள் விடுவதற்கு மனசு இருந்தாலும் பெற்றோர்கள் இழுத்துக் கொள்கிறார்கள். இல்லை பிரியமானவர்கள், பாவம், தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம்ங்கிறத உணரணும். என்னுடைய வாழ்நாள் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி நான் எப்படி வாழணுங்கிறத தியானிக்கிறேன். பிள்ளைகள், உங்களுடைய தாய் தகப்பன் நீங்க சில ஆலோசனைகள், குடும்ப சம்பந்தமான ஆலோசனைகள், பெண் பிள்ளைகள் தன் தாயிடத்துல அந்தரங்கமான சில காரியங்களை குறித்து ஒரு கணவன், இளம் கணவன் திருமண வாழ்க்கையில் அந்தரங்க சில காரியங்களை குறித்து தகப்பனிடத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு விடுதலையை, பெற்றோரிடத்துல ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை அவர்கள் தொடர்ந்து காத்துக்கொள்ளணும். அதுல தப்பு கிடையாது. அவர்கள் ஆலோசனை கேட்கலாம், எப்படி நடந்து கொள்வது என்பதை குறித்து. பெற்றோர்களும் பொறுப்புடனே பிள்ளைகளின் இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டதை பிள்ளைகளுக்கு போதிக்கட்டும் அப்படின்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பன்களாய், பிள்ளைகளாய் தேவன் நம்முடைய சபையில் அனைவரை எழுப்புவாராக. ஆமாம். அடுத்து இந்த விடுதல், லீவ், அவர்களை விட்டுட்டு இன்னொருத்தரோடு இசைந்து இருக்கிறது. மனைவியோடு கிளீவ், ஆங்கிலத்தில் கிளீவ் இருக்கும். லீவ் அண்ட் கிளீவ். ஒன்றை செய்வதான் இன்னொன்று நான் செய்ய முடியும். நான் விடாம இசைந்திருக்க முடியாது. விட்டுட்டு அப்படி விடக்கூடாது. அடுத்த வார்த்தை ஒன்று இருக்கு, அதை அப்புறம் தியானிப்போம். முதல்ல விடுதல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார், நிரப்பி இருக்கிறார். யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா, இல்லை நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் இப்ப ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்கிறார்கள்.
ஒரே அந்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள், ஒரே ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், ஒரே சிந்தை உள்ளவர்களாய். இப்ப யார் பெரியவன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு தேவன் யாரை நடத்துகிறாரோ அவர்கள் எழும்பட்டோன்னு இருக்கிறாங்க. பேதுரு எழும்பி நின்று பேசுகிறார். 120 பேர் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தாலும் பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். ஜனங்க கேட்கிறாங்க. கேட்ட ஜனங்கள் இருதயத்தில் சுத்தப்பட்டவர்களாய், சகோதரரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெரிய ஆவியானவருடைய முதல் அசைவு அவர் மத்தியில் எழும்புது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாங்க. அப்போ 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. காலத்திலே தூரம், இடத்திலே தூரம். பேதுரு பரிசுத்தாவின் பேதுரு மூலமாய் நம்மை குறித்து சொல்லுகிறார். தூரத்தில் உள்ள யாவரும், அது அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கு. உனக்கும் எனக்கும் சகோதரனை இந்த வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கு. என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்தாவின் வரத்தை பெறுகின்ற வாக்குத்தத்தம். நீ மனம் திரும்பினது உண்டானால், நீ ஞானஸ்நானம் பெற்றது உண்டானால், இது உனக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். தேவனிடத்துல போ, ஆண்டவரை கொடுப்போன்னு சொன்னீங்களே, கொடுங்க. கேட்கறது இல்லை, விடாம கேட்கறது இல்லை. அவசியமாய் அது இல்லாம என்னால் இருக்க முடியாதுன்னு கேட்கறது இல்லை. ஆகவே தான் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோமோ? நம்முடைய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நம்ம அநேகர் அதோடு முடிச்சிடுறோம். இந்த வார்த்தைகளெல்லாம் மனப்பாடம் கூட ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆனால் அடுத்த வார்த்தை அதை இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி அடுத்து முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றார், புத்தி சொல்றார். என்ன புத்தி அது? வாசிங்க யாராவது. 40ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:40. வாசிங்க. உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? கேட்ட கேள்விக்கு பதில் முடிக்கிறார். தேவன் ரட்சிப்பு ஒன்று செய்து முடிச்சுட்டாருப்பா, அவருடைய பங்கு முடிஞ்சு போச்சு. ஓ பங்கு ஒன்று இருக்கு, உன்னுடைய பங்கு நீ செய்யணும். அது என்ன பங்கு? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். விட்டு விலகி. தேவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட திருமணத்தை குறித்து பேசுறோம், அந்த ரகசியத்தை குறித்து பேசுறோம். கணவன் மனைவி எப்படி தாய் தகப்பனை விட்டு அப்படின்னு பார்க்கிறோமோ அதுபோல ஒன்றை நான் இங்கு விட வேண்டியிருக்கும். கிறிஸ்துவுடனே நான் இணைக்கப்பட்டது உண்டானால், அவருடைய உடம்புக்கு நான் அவருடைய உடம்புல ஒரு அங்கமா இருக்கிறேன், ஒரு பகுதியா இருக்கிறேன், ஒரு உறுப்பா இருக்கிறேன்னு சொன்னது உண்டானால், கிறிஸ்து எனக்கு தலையாக இருப்பது உண்டானால், அவர் எனக்கு ஆண்டவராக இருந்து நான் அவருக்கு அடிமையாக இருக்கிறது உண்டானால், நான் என்ன செய்யணும்? விட்டு விலகி. இந்த சந்ததி குறித்து என்ன இருக்கு? அது 1ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, 22வது நூற்றாண்டு, 21வது நூற்றாண்டாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் ஒன்றுதான். இந்த சந்ததியை விட்டு விலகி, இந்த 21ஆம் நூற்றாண்டு சந்ததி, கோணலும் மாறுபாடுமான சந்ததி, விபச்சாரம் வேசித்தனம் நிறைந்த சந்ததி, இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த விலகுகள் தான் அநேகர் தடுமாறுகிறார். ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பற்றி கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் செய்ய மறந்த ஒரு காரியம் இதில் என்ன இருக்கு? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி, உங்கள் ஆவியில விலகி. சரீரத்தில் விலக முடியாது. நான் இந்த பூமியில தான் இருக்கிறேன், இந்த உலகத்துல தான் இருக்கேன், என்னை சுற்றி இருள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் தேவன் என்னை வெளிச்சமா வச்சிருக்கிறார். அந்த இருள் என்னை பற்றி கொள்ளும்படி, அது என்னை அவித்து போடும்படி, அணைத்து போடும்படி அது கிரியை நடப்பித்துட்டு தான் இருக்கு. இருளின் அதிகாரத்தில் இருக்க பிசாசு தன்னை விட்டு போன என்னையும் உங்களையும் அப்படி விட மாட்டான். மீண்டுமாய் அவித்து போடும்படி, தன்னோடு எடுத்துக்கொள்ளும்படி தான் அவன் பிரயாசப்படுவான். ஆனால் நாம் விட்டு விலகி, அந்த இருளை விட்டு விலகி, வெளிச்சத்தின் பிள்ளையாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் வளரணும், கட்டப்படணும். அப்போ நான் ஒன்று விட்டு விலகணும், இந்த உலகத்தை விட்டு விலகணும். அப்படின்னா சரீரத்தில் விலக முடியாது, உலகம் இருக்க முடியும். ஆண்டவர் என்னை எந்த காலம் வச்சிருக்கிறாரோ, என்னுடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கு, என்னுடைய உயிர் அவருடைய கருத்தில் இருக்கிறதுனால நான் பயப்படுறது கிடையாது. சாவை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்தை விட்டு நான் பிரிய முடியாது.
அது அவர் சொல்லும்போது பிரிஞ்சு போவோம், சந்தோஷமா போவோம். ஒன்று சொல்லிட்டு முடிஞ்சா போவோம், சில நேரத்தில் சொல்லாமல் கூட ஆண்டவர் கூட்டுப்பார். யார்ட்டையும் சொல்ல தேவையில்லவா அப்படின்னா போயிடலாம். நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் மறிக்கிறாங்க. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய மரணத்தை குறித்து முன்கூட்டி அறிஞ்சு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு ஆண்டவர் கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வரேன், இதை தான் நீ செய்யணும்னு சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டும் போறாங்க. எப்படி அழைச்சாலும் சரி ஆண்டவர் ஆயத்தம். அப்படிதான் இருக்கும். பயப்படக்கூடாது. என்னுடைய காலங்கள் ஆக நான் உலகத்தை விட்டு நான் இப்பொழுது பெரியது இல்லை. இன்று எனக்கு இருக்கு, இன்று இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இன்று அப்படிங்கிற இந்த நாளில் நான் என்ன செய்யணும்? என் ஆவியிலே, நான் என் சிந்தையிலே, சரீரம் எங்க இருக்கும்? இந்த உலகத்துல தான் இருக்கு. ஆனால் என்னுடைய ஆவியிலே, என்னுடைய சிந்தையிலே நான் எப்படி செய்யணும்? இந்த உலகத்தை விட்டு, மாறுபாடான இந்த சந்தையை விட்டு பிரிந்து, இந்த உலகத்திலே மேன்மையாக எண்ணுகிற காரியங்கள், உலகம், அதை விட்டு நான் விலகி என்னை நான் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். உலக நண்பர்களுடைய சிநேகிதம் இன்னைக்கு அநேக வாலிபர்களை, அவ்வாலிபர்கள் பெற்ற ரட்சிப்பை அவர்கள் இழந்து போகும்படி செய்யும். எப்படிப்பட்ட நண்பர்கள்? மாம்ச சிந்தை உள்ள நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாலிப பிள்ளைகளை, நீங்க கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாலும் சரி, உங்களுக்கு அந்த வார்த்தை தான். கிறிஸ்துக்குள்ள நீங்கள் மறுபடியும் பிறக்கல, இன்னும் வாலிப பிள்ளைகளாக தான் இருக்கீங்க, இளம் பிள்ளைகளாக இருக்கீங்க. உங்களுக்குள்ள வார்த்தை அதுதான். உங்களுடைய நண்பர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் யாரா இருக்காங்க? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்களா? தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்களா? அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் திறந்திருக்காங்க, அல்லது சபைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அடிப்படையில் இருக்கக்கூடாது. நல்லது, சபையிலே தேவன் அப்படிப்பட்ட நண்பர்களை உங்களுக்கு கொடுத்திருந்தா, தோழிகளை கொடுத்திருந்தா ரொம்ப நல்லது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா அப்படின்னு பாருங்க. அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் அதிகமாக ஐக்கியம் வைக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, உலக சிந்தை உள்ள, மாம்ச சிந்தை உள்ள, இருளின் மேலே நாட்டம் உள்ள, பெற்றோருடைய ஆளுகைக்கு அடங்கி இல்லாமல் அந்தரங்கத்திலே பெற்றோருக்கு விரோதமாய் நடக்கிற அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுன்னு சொன்னா, விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உங்களை காத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். வாலிப இளம் பருவத்தில் 14-15 வயசுல எல்லாம் தடுமாறுற வயசு. தங்கிட்ட யார்ட்டையாவது பேசிட்டா போதும், ஆணோ பெண்ணோ தங்கிட்ட வந்து எதிர்ப்பாளர் யாராவது வந்து பேசினாங்களாவே ஒரு கூச்சம் இருக்கும், ஒரு வெக்கம் இருக்கும். அவங்க நம்மகிட்ட இன்னும் பேசணும்னு இருக்கும், நாம அவங்கள்ட்ட பேசணுங்கிற விருப்பங்கள் உள்ளது. இளம் பிள்ளைகள் எல்லா சந்ததியிலையும் இருக்கதான் செய்து, இன்னும் இருக்கதான் செய்வாங்க. ஆனா நீங்க உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னு சொன்னா, நீங்கள் ஒருவரை விட்டு விலக வேண்டியிருக்கும், ஒருத்தரோடு சேர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு சொல்லித்தரேன்னு யாராவது ஒரு கேட்டா, யாராவது உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா, நான் உனக்கு சொல்லித்தரேன் இதெல்லாம் இப்படி, இதெல்லாம் காரியம் அப்படின்னா அறிந்து கொள்ளும்படி யார்கிட்ட போறீங்க? வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு கல்யாணம்னா என்ன, குழந்தை பிறகு எப்படி பிள்ளைங்க பெறுது, எப்படி இந்த காதல்னா என்ன, இதுன்னா என்ன, அது என்ன, நிறைய காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க யார்கிட்ட போறீங்க? உங்களுடைய தாய் தகப்பட்ட போகணும். உங்க அப்பா மட்டும் போய் சொல்லணும், இப்படி எல்லாம் மனசுல வருது, இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் நடக்குது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யறான், இந்த பொண்ணு இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எல்லாவற்றையும் ஸ்கூல்ல நடக்குது, காலேஜ் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய அப்பா அம்மாட்ட போய் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு வார்த்தை இல்லை. இப்ப பெற்றோர்கள் நாம் நடந்து கொள்ளணும். பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. பிள்ளைகள் இந்த வாலிப பருவத்தில் பிள்ளைகளோட அதிக நேரத்தை நீங்க செலவு பண்ணணும், அவர்கிட்ட கூட உட்காரணும். நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் காரியங்கள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், சரீர பலவீனங்கள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த தடுமாறு இந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யட்டும். இந்த பிள்ளைகள் உம்முடைய அரவணைப்பிலேயே இருக்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உண்மை விட்டு விலகி போயிடக்கூடாது. இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க. சிறு வயதில் பெரம்பு எடுத்தேன், அடித்தேன், கடிந்து சொன்னேன். பிள்ளை முறைச்சி பார்த்தா உடனே கீழ்ப்படியும் அடங்கிடும். ஆனால் இப்போ இல்லை, பிள்ளைகளுக்கு சுயமாக யோசிக்கிற காலம், தடுமாறுற காலம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நடத்த வேண்டிய ஞானத்தை எனக்கு தாகும். ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அழுதுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். பிள்ளைகளை கோவப்படுத்தாமல் பிள்ளைகிட்ட உட்காந்து அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் கேட்டு, சரி இந்த விஷயத்தில் நீ ஏதாவது சோதிக்கப்படுறியா, பசங்க ஆண் பசங்க எப்படி, பெண் பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நீ எப்படி நடந்துக்கணும், நாம் எப்படி நடந்துக்கணும், நம்முடைய அழைப்பு என்ன, நாம் யார், பிள்ளைகளுக்கு சொல்லணும்.
பொறுப்புள்ள ஒரு பெற்றோராய் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆக நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய தேவனுடைய பயப்படுகிற உங்களுடைய தாய் தகப்பனோடு, உங்களுடைய நண்பர்களோடு, சகோதர சகோதரிகளோடு விட்டு விலகணும். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகினதனால் என்னுடைய வாலிப காலத்தில் இந்த வார்த்தையை ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தி என்னை அதில் விடுதலையாக்குனதுனால நான் என் ரட்சிப்பை தடுமாறினாலும் கூட, தள்ளாடினாலும் கூட காத்துக்கொள்ள முடிஞ்சது. சில சமயம் தடுமாறி இருக்கேன், விழுந்திருக்கேன், ஆனால் எழுந்து நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடி வந்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம், என்னோட நெருக்கமாக இருந்த நண்பர்கள் வட்டம்னு சொன்னதெல்லாம் ஒன்னெல்லாம் போயிடுச்சு. அவர்களை விட்டு விலகி அவர்களை பார்க்க முடியும், பார்த்தா விற்கணும், அவருடைய கல்யாணத்துக்கு போவேன், இப்பயும் பேசிட்டு இருக்கேன், எல்லாம் செய்வோம். ஆனால் அந்த ஆவியிலே அவர்களுடைய ஆலோசனைகள், அவருடைய பேச்சுகள், அவர்களுக்கு பிடித்தமானது அப்படின்னு அது நமக்கு பிடித்தமானது இல்லை. என் ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒன்றை பிரித்தணும்னு சொன்னால் நான் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கணும், இயேசுவோடு நான் சேர்ந்திருக்கணும், அவரோட நேரத்தை அதிகமாக செலவு செய்யணும். எப்படி செலவு செய்யணும்? இயேசுவோடு நிறைய நேரம் செலவு பண்ணணும். அப்படின்னா பிரதர் காலையில் எழுந்த உடனே எந்த வேலையும் செய்யக்கூடாது. முதல்ல முழங்கால் போட்டு ஆண்டவரை உட்காந்துடணும். உட்காந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்களை செய்யணும். நல்லது செய்யுங்க. நான் அப்படி செய்கிறேன், செஞ்சுட்டு இருக்கேன். இல்லை பிரதர் ஆடைக்கடன்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து ஆண்டவரை தொழுது கொள்வோம், நன்றி சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம், வார்த்தையை கேட்போம். நல்லது செய்ய, நானும் அப்படி செய்கிறேன். எப்படி பிரதர் காலையில் நேரமே இல்லை பிரதர், லேட்டாக எழுந்திட்டோம், உடம்பு அசதியாக இருக்குது, காலையில் எழுந்திட்டேன், போகணும், டைமோட போகணும், நிறைய காரியங்கள் முடிக்க வேண்டியிருக்கு, என்னால் ஆண்டவரோட உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேச முடியாது, ஜெபிக்க முடியாது. நான் என்ன பிரதர் செய்கிறது? நான் அப்புறமேல ஜெபிச்சுக்கிறேன், அடுத்து போகிற வழியில் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல செய்யுங்க, நானும் அப்படி செய்கிறேன். குறிப்பான ஒரு கற்பனை வேதம் சொல்லவே இல்லை. அதிகாலையில் எழுந்து தொழுது கொள்ளணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இயேசு போதிக்கல, அப்போஸ்தலர் போதிக்கல, இயேசு அப்படி செய்ததா வேணா பார்க்கலாம். அவர் அதிகாலமே எழுந்து அவர் ராமுழுவதும் ஜெபித்து அவர் உபவாசித்து நிறைய காரியங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் செய்ததை குறித்தும் வாசிக்கிறோம். ஆனால் போதனைன்னு இல்லை, அதை நாம் விளங்கிக்கணும். நம்ம நடைகிற இந்த காரியத்தில் ஒரு சில இறுக்கி பிடிச்ச சில சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு மற்றவர்களை கட்டாயப்படுத்திட்டு இருக்கோம். நான் எழுந்திருக்கிறேன், 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், உனக்கு என்னடா தூக்கம், எழுந்துடுறேன் அப்படின்னு பிள்ளைகளை அகற்றுறோம். நீங்கள் 40 வயசு 50 வயசுல 4 மணிக்கு உங்களுக்கு முடிவு வந்திருக்கோம், எழுந்திருப்பீங்க, ஜெயிப்பீங்க. இல்லை, நாம் வேதத்தில் இல்லாத ஒன்றை நான் மற்றவர்கள் கை கொள்ளணும்னு சொல்லி நான் கை கொள்றேன், நீ கை கொள்ளணும்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய உடம்பினுடைய எல்லையை அறிந்த ஆண்டவர் அதில் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு எளிய ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். எபிரேயர் 3:3 அதிகாரம், எபிரேயர் 3 அதிகாரம் 7 எடுத்து சுத்தமாக இந்த ஒரு வார்த்தைக்கு நான் இன்று கீழ்ப்படுகிறேன். இன்றை குறித்த இருக்கு, இன்று, டுடே, இன்று, இப்பொழுது. வேதத்தில் என்ன எழுதியிருக்கோ எது முக்கியமோ அதை பற்றிக்கணும். என்னை குறித்து எழுதியிருக்குன்னா எனக்குன்னு குறிச்சிக்கணும். இன்றுன்னு இருந்தால் அது இன்றைக்கு உரிய வார்த்தை. இன்றுங்கிறது மாறவே மாறாது. நான் உயிர் இருக்கிற வரைக்கும் இன்றுங்கிற ஒன்று இருந்து தான் இருக்கும். செத்த பிற்பாடு தான் நேற்று அப்படின்னு போயிடும் கடந்த காலம். இது நிகழ்கிற காலம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அதில் என்ன இருக்கு? சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்கணும்? பல சத்தத்தின் மத்தியில் லேசா புதுன்னு எங்கேயோ கேட்குது. இந்த ரேடியோ வச்சு பழகிறவங்க தெரியும். அந்த குறிப்பிட்ட அலைவரிசை ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்துவ ப்ரோக்ராமாக இருக்கும், தேடிட்டு இருக்கும். அது பக்கத்தில் நல்ல சத்தமாக நிறைய சினிமா பாட்டு கேட்கும், அரசியல் பேச்சு கேட்கும், அது கேட்கும். இல்லை, எனக்கு அது தேவையில்லை, பக்கத்தில் வேண்டியது லேசா சத்தம் கேட்கும் சொல்லி ரொம்ப நுணுக்கமாக தேடுனா அப்புறம் அதை கேட்கும். நல்ல டிரான்ஸ்மிட்டர் வச்சு என்ன செய்வாங்க சில பேர், தேவனுடைய வார்த்தை நல்லா கேட்கட்டும், மற்ற டிரான்ஸ்மிட்டரோட தவறானதை வச்சு அனுப்பும்னு சொல்லி சில நிலைகள் எடுக்கணும். எடுத்தோடனே தேவனுடைய வார்த்தையில சத்தமாக கேட்கும். இப்போ நம்ம கேட்கறது முதல்ல பழக்கப்படுத்திக்கணும்.
பல சத்தங்கள், பிசாசனுடைய சத்தம் கேட்குது, உலகத்தினுடைய சத்தம் கேட்குது, நண்பர்கள் வேலை செய்யற இடத்துல அரசியல் பேசிக்கிட்டே இருக்காங்க. வர்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யார் வருவா, எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், இவன் வரக்கூடாதுங்க, அவ வரக்கூடாதுங்க, இவ வரக்கூடாதுங்க, இவன் வரக்கூடாது. நம்முடைய செவி என்ன செய்யுது, கேட்டுதான் இருக்கு, இந்த சத்தத்தை கேட்குது. நமக்குள்ளேயும் ஒண்ணு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. யார் வந்தா நல்லா இருக்கும், எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், இவங்க வரலாமா அவங்க வரலாமா. ஒருவேளை என்னுடைய சிறு வயசுல நம்ம சில கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்போம். நமக்கு ஓட்டு போடுற வயசுலாம் கூட சில கட்சிகளோடு சேர்ந்து இருப்போம். ஒருவேளை நான் அன்னைக்கு போய் ஓட்டு போடலைன்னா கூட, ஓட்டு போடுறதுக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு கட்சியோடு எனக்கு ஒரு இணைப்பு இருக்குதா? சில அரசியல் தலைவர்கள் எனக்கு மானசீகமான குருவாக இருக்காங்களா? எனக்கும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் உண்டு. அவர்களோட சில காணப்பட்ட தேவனுடைய சாயலை நிமித்தம் நான் அவர்களை மதிக்கிறேன். உயிரோடு இருக்கவங்களும் இருக்காங்க, செத்து போனவங்களும் இருக்காங்க. ஒரு சில தேவனுடைய சாயலை எல்லா மக்களையும் நாம் பார்க்க முடியும். அது நிமித்தம் நாம் அவர்களை மதிக்கலாம். ஒரு சிலர் அதிகமாய் தேவனை அறியாமலும் கூட, தேவனுடைய வார்த்தை அறியாமலும் கூட இயேசுவினுடைய வாழ்க்கையை போலவே கிட்டத்தட்ட வாழ்ந்து அந்த வாழ்க்கை நிமித்தம் ஈர்க்கப்பட்டிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் சார்ந்த ஒரு கட்சின்னு சொல்லி அந்த கட்சிக்கு நான் அபிமானியா இருக்க முடியுமா? இல்லை. அப்படிப்பட்ட பேச்சு வரும்பொழுது எப்படி இருக்கணும்? அதுவும் வால்யூம் சவுண்ட் அதிகமாக தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் உள்ளவன் அல்ல, இந்த உலகத்தான் அல்ல. இந்த உலகத்துல தான் இருக்கிறேன், ஆனாலும் இந்த உலகத்தான் அல்ல. நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கும், நான் என்ன செய்யட்டும்? அப்ப என்னுடைய இதயத்தில் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஜெபம் வரும்? ஆண்டவரே, ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க அனுமதி தர போறீங்க, ஆட்சி தர போறீங்க, ராஜ்யங்கள் உம்முடைய பரம அதிகாரத்தினாலதான் உண்டாகுது. நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் அதைத்தான் போதிச்சார். நேபுகாத்நேச்சார், நான் என் மகிமை பிரதாபத்துக்கென்று என்னுடைய வல்லமையினால் எனக்கென்று கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு உலாத்திக்கிட்டு சொன்னார். அந்த நிமிஷமே குத்தி பைத்தியம் பிடிச்சி போச்சு, பைத்தியமாகி போச்சு, குத்தி வேதளிச்சு போச்சு. என்னென்னமோ செஞ்சான், ராஜாவுக்கு என்னமோ ஆகி போச்சு, பைத்தியம் பிடிச்சி போச்சு, விட்டுட்டாங்க. அவர் உட்காந்து புல்லு மேஞ்சார், மாடுகளை போல புல்லை மேஞ்சார். நகங்கள் வளர்ந்தது, தலைமுடி போணுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு சுற்றி திரும்பி வந்து எழுதுறான், தேவன் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நான் அறியும் மட்டும். தானியேல் வாசித்து பாருங்க. அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். நேபுகாத்நேச்சார் எப்பயோ எழுதி வச்சான் வேதத்துல, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் அவருக்கு சித்தமான ஒரு அரசாங்கத்தை கொடுக்க போறார், அவ்வளவுதான். அது யாரா இருப்பாங்க, யாரா இருந்தாலும் சரி. நான் இப்ப என்ன செய்யணும்? எந்த சமயத்திலும் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன வேணும்? 1ஆம் வசனம், யாராவது வாசனை கேட்கணும்? 1-2 வசனங்கள். ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படியே செய்ய வேண்டும், அதிகாரம் உள்ள யாவருக்காகவும், ராஜாக்கள் இன்றைக்கு ஆளுகை செய்கிற அரசாங்கத்துக்காக நாம் ஜெபிக்கணும், இந்த ஜெபத்தை செய்யணும். ஒருவேளை ஆண்டவர் தமக்கு சித்தமான இன்னொரு அரசாங்கத்தை கொடுத்தாருன்னு சொன்னா, அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் அதுக்கு நான் இப்படிதான் ஜெபிக்கணும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி அதுக்காக தான் ஜெபிக்கணும். இந்த ஆட்சி வந்தா இந்த சலுகை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இல்லை. தேவன் தான் நமக்கு எதையுமே கொடுக்க முடியும். நமக்கு தேவன் ஒருவர் தான் எந்த நன்மையும் செய்ய முடியும். எந்த மனுஷனும் எந்த நன்மையும் நமக்கு செய்ய முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாது. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கணும். பல சூழ்நிலைகள் மத்தியில தேவனுடைய சத்தத்தை கேட்டு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யணும்? வனாந்தர நாளிலும் சோதனை வேலையிலும். இந்த வசனம் எத்தனை வருஷம் எடுங்க? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் இந்த 7ஆம் வசனத்துல, இன்று எனப்படும் அளவு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்கலாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும், அது மட்டும் இல்லைங்க, சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சோதிக்கப்படுகிற வேலை, நாம் சோதிக்கப்படுகிற வேலை.
இஸ்ரேல் ஜனங்கள் சோதிக்கப்பட்ட வேலையில விட்டுருங்க, அது அவங்களுக்குன்னு இல்லை, இப்ப நமக்குன்னு தான் எழுதியிருக்கு. நாம் சோதிக்கப்படுகிற வேலையிலே அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? இன்று கேட்கணும். சோதிக்கப்படுற வேலையில தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். விட்டுடாத, விசுவாசத்தை மறுதளிச்சிடாத. நீ கிறிஸ்தவன் சொல்லிக்க அப்படி வைக்கப்படாத. கிறிஸ்தவன் சொல்றதுக்கு தைரியம் இல்லாம போயிடாத. தைரியமா சொல்லு, உன் விசுவாசத்தை சொல்லு. இந்த வேலையில நீ இந்த சோதனையை விட்டுறாத. இந்த மாம்சத்தை எதிர்த்து நில்லு. உன் ஆசை இச்சைகளை சிறுவில் அறையத்துக்கு தீவிரமா இரு. முடியாதுன்னு சொல்லு. இதுக்கு இது சமயம் கிடையாதுன்னு சொல்லு. இது படிக்கிற காலம், நான் பற்றுகிற காலம். இந்த காலத்துல இந்த சிந்தனைகளுக்கு எனக்கு இடம் கிடையாது. சோதனையிலே எதிர்த்து நில். ஆவியானவர் பேசுவார். அந்த சத்தத்தை கேட்டு சோதனை வேலையில அங்க பிளாட் இங்க போடுறாங்க, அங்க போடுறாங்க, இங்க போடுறாங்க, இவ்வளவு இருக்கு, சீப்பா இருக்குது, நீங்க எதையாவது ஒண்ணு இதை வித்து அதை வாங்கலாம், அதை வித்து இதை வாங்கலாம், இவ்வளவு பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறார்? இன்று அவருடைய சத்தத்தை கேட்டு இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் காலமா? உன் இறுதி இதெல்லாம் இருக்கணுமா? வாசற்படி தட்டானா உடனே திறக்கிற மாதிரி விழிப்பு ஆயத்தமாயிடு. இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எப்பயுமே நீ ஆயத்தமா இருக்கணும். உன் இறுதியம் பொருளாதார சிக்கிக்க கூடாது. பண விஷயத்துல கடன்பட்டு சிக்கிக்க கூடாது. விடுதலையாகி சீக்கிரம் வந்து சுயாதீனமாக உன் தேவனை ஆராதி. சத்தத்தை கேட்டு அவர்கள் கோபம் விட்டாங்க, நீங்க கோபம் விட்டோம்னா உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அப்ப ஆண்டோடைய சத்தத்தை எப்பயுமே கேட்கணும். காலையில எழுந்து வேதம் வாசிக்கிற அந்த குறிப்பிட்ட தனி ஜெபம் நேரம், அதுல மாத்திரம் நினைங்க. இன்று அப்படிங்கிறது கடைசியா தூங்குற வரைக்கும் 24 மணி நேரம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களாய் நாம இருக்கணும். அப்படி இருந்தா ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். அடுத்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இடைவிடாமல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாத்தீங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா அது என்றைக்குரிய வார்த்தை? நேற்றைக்குரிய வார்த்தையா, நாளைக்குரிய வார்த்தையா? இன்று அப்படிங்கிற இடைவிடாமல், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நல்லது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறது, உங்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுறது, அழுது மன்றாடி ஜெபிக்கிறது நல்லது. செய்யுங்க. நான் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க, நாம செய்வோம். அது மாத்திரம் இல்லைங்க, அது மட்டும் ஜெப நேரம் அது முடிஞ்சு போறது இல்லை. ஜெப நேரம் முடிஞ்சு போறது இல்லை. வாழ்நாள் முழுக்கும், அந்த நாள் முழுவதும். சில பேருக்கு வாழ்க்கையை 2ஆ பேசி வச்சுக்கிறாங்க. காலையில எழுந்து பைபிளை கையில வச்சுக்கிட்டா இது தேவனுக்குரியது, பரிசுத்தமானது. இதை வச்சுட்டு நான் கிச்சனுக்கு போனா, நான் வேலைக்கு போனா, நான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனா, வேலைக்கு போனா, அது தனி வாழ்க்கை. இது ஆண்டவருக்கு உள்ள வாழ்க்கை, இது தனி வாழ்க்கை. இப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க. பிரிக்க முடியாதுங்க. மூளையை கொஞ்சம் கைட்டி வச்சுட்டு, இது மூளையோடு இணைக்கப்பட்ட நேரம், கொஞ்சம் நேரம் மூளை இறங்கி இருக்கட்டும். இப்ப மூளையை நான் தனியா கைட்டி வச்சுட்டு, இப்ப நான் மூளை இல்லாம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிட்டு வரேன். யாராவது சொல்ல முடியுமா? பிள்ளைங்க சொல்லுங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னா அந்த கண்ணாடி வேணா கைட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருப்பேன், இல்லாம இருப்பேன், கண்ணாடியோட சேர்ந்துருப்பேன். இது கைட்டி போடுற ஒரு காரியம். சட்டை, மேல் சட்டை, பனியனோட கூட இருக்கிறேன். என்னுடைய மூளையை இழுத்து விட்டு கைட்டி வச்சுட்டு வேற எங்கேயாவது போக முடியுமா? அவனுக்கு என்ன பேரு? என்னன்னு சொல்றாங்க? திட்டுவாங்க செல்லம்மா, அம்மா பக்கத்துல பிள்ளைல முண்டம். அப்படியா? மூளை இல்லாதவன் அப்படி இருக்க முடியுமா? தண்டு வடம் கூட மூளையோட தான் இணைக்கப்பட்டது. மூளையிலிருந்து இணைக்கப்பட்ட சிந்திக்கப்பட்ட தண்டு வடம் தானா செயல்பட முடியாது. கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல் அப்படின்னு சொன்னா, காலையில கொஞ்ச நேரம் மட்டும் தியான நேரத்துல நான் தனிப்பட்ட நேரத்துல இணைஞ்சிருக்கிறேன், மற்ற நேரத்துல ஆண்டவரை நான் திருப்பி வர வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் உலகத்துல வேலைக்கு போயிட்டு வர முடியுமா? இல்லை, எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை என்னை பிரிக்க முடியாது. இந்த உண்மையை உணர்ந்துக்கணும். ஒத்துக்கிட்டு வேதம் சொல்றதை ஒத்துக்கிட்டு அப்படியே இருக்கட்டும். ஆண்டவரை நீங்க என்னோட எப்பயுமே இருங்க, இடைவிடாமல் இன்று இடைவிடாமல் இருங்க. அப்படின்னா இடைவிடாமல் அவர் பேசுறதை நான் கேட்பேன், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருப்பேன். இந்த உறவு இனிமையான உறவு, சந்தோஷமான உறவு, பதட்டம் இல்லாத, கவலை இல்லாத, மிகுந்த சந்தோஷமான ஒரு வாழ்வு, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வாழ்வு, மிகுந்த பாக்கியமுள்ள வாழ்வு. இதை ருசிச்சும் கொஞ்சம் ருசிச்சாலே அது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா?
ஆண்டவரே லேசா புரிஞ்ச மாதிரி இருக்கு, லேசா விளங்கின மாதிரி இருக்கு, அதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இன்னும் எனக்கு கிடைச்சி சொல்லுங்க ஆண்டவரே, என்னோட கூட எப்பயும் இருக்கு, உங்க சத்தத்தை மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அது எவ்வளவு இனிமையா இருக்கு. இந்த உலகம் அது இனிமை போல பேசினாலும் அது வஞ்சகம் நிறைந்தது. உங்களுடைய சத்தத்தை மட்டும் நான் கேட்கட்டும் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை மட்டும் செய்யட்டும் அப்படின்னா கிறிஸ்துவோட இணைந்திருக்கிறது ஒரு நாள்ல ஏதோ ஒரு நேர குறிப்பிட்ட மணி நேர அனுபவம் கிடையாது பிரியமானவர்களே. அது நம்ம வாழ்வோடு எப்பொழுதுமே கடைசி வரைக்கும் இருக்கிறதா இருக்கும். அதை நாம் இதுதான் கிறிஸ்தவம். இது மதம் கிடையாது. ஒரு மதம்னு சொன்னா மதத்துக்குரியவர்கள் சொன்னா அவர்களுக்கு சில குறிப்பிட்ட நேரம் அவர்கள் தேவனோடு இருப்பாங்க, மற்ற நேரம் அவர்களாகவே இருப்பாங்க. கிறிஸ்தவம்ங்கிறது மதம் கிடையாது, அது ஒரு வாழ்வு, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வாழ்வு. அதை பிரிக்க முடியாது, கிறிஸ்துவை விட்டு பிரிய முடியாது. தேவன் சொல்லிட்டார், நான் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள். நாம் பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. நோவாவை குறித்து வாசிக்கும் ஒரு அருமையான வார்த்தை நேற்று தினத்திலையும் நேற்றுக்கு முன்னால் மண்டபத்தில் கூட அந்த வார்த்தையை பார்த்தோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் என்று ஒரு காரியத்தை சொல்லி முடியும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம் காம் யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். 9:10 ஒரு ஆர்டர் இருக்கு. நோவா கல்யாணத்துக்கு பின்னாடி தேவனோடு சஞ்சரித்தாரா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே தேவனோடு சஞ்சரித்தாரா? சும்மா ஒரு கேள்வி சொல்லுங்க. முன்பாகவே இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை, பிள்ளைகளை பெற்றதுக்கு முன்னாடியா? அதை பற்றி நம்ம உறுதியாக சொல்லலாம். பிள்ளைகளை பெறுவதற்கு முன்பாகவே நோவா தேவனோடு சஞ்சரிக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் தான் அவன் பெற்றான்னு இருக்கும். இதுலேயும் 3 பிள்ளைகள். முத பிள்ளை பேர் என்னன்னு பார்த்தா வேறத்துல குறிப்பாக எழுதியிருந்தாலும் முதலாவது அப்படின்னு வார்த்தை இருந்தால் தான் முதலாவது எடுத்துக்கணும், இல்லைன்னா ஆர்டர் மாறி கூட இருக்கும். நம்ம பார்த்தோம்னா சேம் காம் யாப்பேத் அப்படின்றோம், ஆனால் முதல் பிள்ளை யாப்பேத்து தான் அப்படின்னு வந்துருக்கணும். சும்மா ஒரு பைபிள் ஸ்டடின்னு இல்லை, இருந்தாலும் காமிப்போம். 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேம குறித்து எழுதியிருக்கு. தேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆதியாகமம் 10:21. அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பன். தேவனுடைய சந்ததியில ஏபேர் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். தேமை குறித்து எழுதியிருக்கு. தேம் யாரு? மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். அப்ப அவன் தம்பி, கடக்குட்டி தம்பி, 3வது தம்பி தான் தேம். அப்ப முதல்ல பிறந்தது யாப்பேத்து, அப்புறம் காம், அப்புறம் தான் தேம். ஆனா இங்க 6 மாறி இருக்கு. தேம் தேவன் அவருடைய சுத்தம். சரி, அது உள்ள காரியம். இப்ப பிள்ளைகள் பிறகு முன்னாடியே நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரதர் பின்னாடியே பிரதர் எனக்கு தெரியும், வேதத்தில் பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. நோவனுடைய மனைவியோடும் ஆண்டவர் சேர்த்து சொல்றார், அவ்வளவுதான். பேர் கூட எழுதலை, ஆனால் அருமையான ஒரு சகோதரி. தேவனோடு நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தா எப்பொழுது சஞ்சரிக்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல. நினைவு தெரிஞ்சு 12 வயசுல ஆரம்பிச்சாரா 8 வயசுல ஆரம்பிச்சாரு தெரியல. அவன் தாத்தாவை குறித்து பார்க்கிறார். மெத்துசலாவை பார்க்கும் பொழுதெல்லாம் மெத்துசலாட்ட போய், தாத்தா உங்களுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க? நீங்க சாகும்போது ஏதோ நடக்கணும்ல இருக்கு பேர்ல அப்படின்னா என்ன? ஆமா, என் அப்பா ஏனோ எனக்கு இந்த பேரை வச்சார். அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படின்னா என்னென்ன செய்வார் அந்த அப்பா? தாத்தாட்ட போய் எல்லாத்தையும் கேட்கிறோம். நோவா தாத்தா அவருடைய காலத்துல தன் தகப்பனை குறித்து தான் பேசுகிறார். தேவனோடு சஞ்சரிக்க நடக்கிறது அப்படின்னா தேவனோடு சேர்ந்து இருக்கிறது, தேவனை விட்டு பிரியாம இருக்கிறது, எப்பொழுதும் தேவனோடே இருக்கிறது. அதான் தேவனோடு சஞ்சரிக்கணும். நான் கிச்சன்லையும் தேவனோடு சஞ்சரிக்கணும், வேலை செய்யற இடத்துல சஞ்சரிக்கணும், படுக்கை அறையிலும் தேவனோடு சஞ்சரிக்கணும். எப்பொழுதும் படுக்கை அறையிலும் கூட தான். அது அருவருப்பான காரியம். ஒரு சில மதஸ்தர்கள், ஒரு சில சிலைகள், சாமி சிலைகள், படங்கள் இருந்ததுன்னா படுக்கையில் ஒரே ஒரு ரூம் தான், அங்கே தான் படுக்கணும்னா என்ன செய்வாங்க? ஒரு ஸ்க்ரீனை போட்டு மூடுவாங்க. மூடிட்டு நீ பார்க்காத, இது அசிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, நாம் எந்த துணியை போட்டு தேவனை மூட முடியும்? அவர் ஆணும் பெண்ணுமாய் கணவன் மனைவியாய் இணைந்திருக்கிற இல்லறத்தை ஆசீர்வதிக்கிறார்.
அதற்கு புறம்பான ஒன்றை தான் அருவருக்கிறார். அதை உணர்ந்துட்டோன்னு சொன்னால் ஆண்டவரை நீர் எங்கேயும் இருக்கிறீர்கள், படுக்கிறேனே ஒரு ஜபம் இருக்கணும். சரி, இப்ப நோவா அதெல்லாம் கேட்டு இவர்கள் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டார். எப்ப கல்யாணம் பண்ணாரு தெரியல, ஆனா கல்யாணம் ஆன பாடும் சஞ்சரிச்சார். ஆனா ஒரு ஆச்சரியமான காரியம், 500 வருஷம் வரைக்கும் அவருக்கு பிள்ளைகளே இல்லை. ஏன்னு தெரியல எனக்கு. நான் மற்றவங்களாம் பார்க்குறேன். ஏனோக்கு 65 வயசுலயே அவர் எல்லாம் பெருசுலா கத்துட்டார். 65 வயசுல 70 வயசுலலாம் குழந்தைகள் பெறுறது வழக்கமான காலம். அந்த காலம் 65 வயசுங்கிறது இளமை அவங்களுக்கு. சரி, ஆனா இவர் 500வது வருஷத்துல தான் இந்த 3 பிள்ளைகளையும் பெற்றதா. 500வது வருஷத்துக்கு பிற்பாடு தான், ஒரு 2 வருட இடைவெளியில 3 பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. தெரியல, எனக்கு காரணம் தெரியல. அது நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியது மட்டும் இந்த வேதத்தில் எழுதியிருக்கு. சில பேர் சில வேத ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு அவ்வாறு நுழைஞ்சு தேடிட்டு இருப்பாங்க. நானும் அப்படி தேடி, நான் மதியினத்தை செய்தவன் தான். ஆனால் தேவையானது எதுவும் அதை நம்ம எடுத்துப்போம். ஆராய்ச்சி செய்வது நல்லது தான், ஆனால் அது முக்கியம் கிடையாது. சரி, இப்போ நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தான். நான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும், அதான் காரியம். எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இன்று எனப்படுகிற ஒவ்வொரு நாளும் அவன் சஞ்சரித்தான், பிள்ளைகளை பெற்றான். அவனும் ஒன்றை வாங்கினான், அவனும் ஒன்றை வாங்கினான், ஒன்றை விற்றான். என்ன வாங்கினான், என்ன விற்றான்? பேழை கட்ட சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார், 120 வருஷம்ப்பா மனுஷன் அழிக்க போறேன், நீ கொப்பையர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. மரம் வாங்கணும். ஒருவேளை அவனுக்கு சொந்தமான கோப்பு இருந்தால் போய் மரத்தை வெட்டியிருப்பான், வெட்டுறதுக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுத்துருப்பான். அதை ஏதோ ஒன்றை வாங்கி இருப்பான். ஒரு கோடாலை இருந்தாலும் அவன் வாங்கி இருப்பான். வாங்கினான், விற்றான். ஒன்றை வாங்குவதற்கு பணம் அவன்கிட்ட இருந்திருக்காரு. ஆண்டவர் உடனே மேலேருந்து பணம் அனுப்பினாரா, மணி ஆர்டர் அனுப்பினாரா, அல்லது பேங்க்ல ஈஸி டிரான்ஸ்ஃபர் ஏதாவது நடந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் தன்னுடைய சம்பாத்தியத்தில் தான் தனக்கு வச்சிருந்த ஏதோ ஒன்று விற்பான். ஒரு நிலத்தை அதை வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு பேழை கட்டுறான். நோவா விற்றான், நோவா வாங்கினார், நோவா திருமணம் செய்தான், நோவா பிள்ளைகளை பெற்றான், நோவா பிள்ளைகளுக்கு திருமணமும் செய்தான். இந்த 120 வருஷத்தில் நடக்கிற காரியங்கள். விற்றார்கள் ஜனங்கள். நோவா காலத்தில் நடந்து போல மனுஷன் வரும் நாட்களில் நடக்கும். ஜனங்கள் விற்றார்கள், வாங்கினார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. நோவாவும் செய்தார், அதான் காரியம். ஆனா நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே செய்தார். நமக்கு எனக்கு உற்சாகமா இருக்கு. ஆண்டவரே, நான் இந்த பூமியில வாழ்வது, நான் உன்னை விற்கலாம், வாங்கலாம், நான் பிள்ளைகளை பெறலாம், பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கலாம், எதையும் செய்யலாம். பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், உள்நாட்டில் படிக்க வைக்கலாம், வெளிநாட்டிலையும் படிக்க வைக்கலாம், எங்கே வேணாலும் செய்யலாம், எதையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் உங்களோடு சேர்ந்து இணைக்கப்பட்ட அந்த வாழ்விலிருந்து நான் செய்ய வேண்டும். இதான் காரியம். அப்படிப்பட்ட ஒரு இணைக்கப்பட்ட கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று எனக்கு விரும்பினார். கேட்ட வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துறேன். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டின் ஆராதனையும் பழைய ஏற்பாட்டின் ஆராதனையும் நம்ம பார்த்தோம். இங்கே பவுல் புருஷன் மனைவி என்கிற ஐக்கியத்தை சம்பந்தப்படுத்தி தேவனோடு நம்மளோடு இருக்கிற ஐக்கியத்தை சம்பந்தப்படுத்துகிறார். ஆனா நோவாவுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு சொல்லப்படலை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சந்தரித்தான் இருக்கு. அது இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா வாக் வித் காட், கடவுளோடு சேர்ந்து நடந்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டின் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா புருஷன் மனைவி அப்படிங்கிற ஒரு ஐக்கியம். புருஷன் மனைவிங்கிற ஐக்கியம் ஒரு மனுஷனோடு நடந்து போற ஒரு ஐக்கியமும் ரெண்டும் வித்தியாசமானது. புருஷன் மனைவி ஐக்கியம் ரொம்ப நெருக்கமானது. பழைய ஏற்பாட்டின் வாக் வித் காட் அது அவ்வளோ நெருக்கம் கிடையாது. இந்த வார்த்தையை நான் பார்த்த உடனே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பவுல் சொல்றாரு, திஸ் மிஸ்ட்ரி இஸ் கிரேட், but I'm speaking with reference to the church, to the Christ and the church. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
புருஷன் மனைவி ஐக்கியம் அப்படிங்கிறது வந்து பழைய ஏற்பாட்டின் மாதிரி நடந்து போகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. ஒன்றாய் இசைந்து நடந்து போகிறது. எப்படி ஒரு புருஷன் வந்து தன் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் தன்னுடைய வார்த்தையிலேயோ அவனுடைய பார்வையிலேயோ அவனுடைய நடக்கையிலேயோ சுத்தமாய் காத்து கொள்கிறானோ, ஏன்னா என்னுடைய மனைவியோடு நான் இருக்கிறேன், நான் அவளோடு ஒன்றாக இருக்கிறேன், நான் செஞ்சேன்னா அவளுக்கு துரோகம் செய்கிற மாதிரி, அவள் செஞ்சான்னா எனக்கு அவர் துரோகம் செய்கிற மாதிரி, அப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவை தான் பவுல் சொல்றாரு, இட்ஸ் a great mystery. இந்த உறவுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு வந்து he walked with God, தேவனோடு கூட நடந்தார். ஆனால் இது சேர்ந்து ஒன்றாய் இருந்து நடக்கிறது. இதுக்கு அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நான் உணர்ந்து தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நான் வளர்ந்துட்டேன்னு நான் பேசல. நம்ம எப்படி நம்ம ஒரு பொண்ணை பார்த்தாலோ நான் என் ஒய்ஃபுக்கு நான் துரோகம் செய்கிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேனோ, அதே போல் நான் ஒரு பாவம் செய்கிறேன்னா என் தேவனுக்கு நான் துரோகம் செய்கிறேங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். எப்படி நான் விபச்சாரத்தில் விழுந்துடக்கூடாது, நான் இன்னொருத்தவனுக்கு பாக்கியப்பட்டவன், இன்னொருத்தவளுக்கு நான் இணைந்தவன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போதெல்லாம் என்னை நான் காத்துக்கொள்ளுகிறேன். அதே போல் நம்ம பாவம் செய்கிற நேரத்தில் எல்லாம் நான் தேவனுக்கு நான் வாய்க்கப்பட்டவன், நான் பாவம் செய்யுங்கன்னா அவர் துக்கம் அடைவார், அவருக்கு நான் துரோகம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு தான் எனக்கு உணர்த்துதலாக இருந்துச்சு. ஆண்டவரே, நான் அப்பேற்பட்ட உறவில் நான் நடக்கணும், பரிசுத்தமாய் நான் காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும். ரோமர் 12 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிமமான பூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய நம்ம தேவனோடு நம்ம ஒன்றாக இருக்கணும்னா நம்முடைய மனதை சதா சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். எந்த ஒரு கலகமோ எந்த ஒரு நிழலோ எந்த ஒரு இதோ நம்ம வராதபடிக்கு, ஒரு பாவம் பிரவேசிக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொண்டே இருக்கணும். நம்முடைய சிந்தையை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், சிந்தையில கூட நம்ம வந்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ரிலேஷன்ஷிப், இப்ப சகோதரன் பேசினாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சதா நான் அந்த வார்த்தையை எப்படி நான் சொல்றேன்னா, இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருங்கள். நான் வந்து இப்ப நான் சமீபத்தில் நான் வந்து கற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு பாடம், முன்னையெல்லாம் நான் என் காரில் என்னுடைய ஆஃபீஸ் வந்து ஒரு 28-30 கிலோமீட்டரில் இருக்கு. நான் காலையில் போகும்போது யாரையாவது எனக்கு கூட இருந்தால் நல்லா இருக்கும், பேசி தோணையா நான் போயிட்டு இருக்கிறேன்னு எனக்கு முன்னெல்லாம் அப்படி தோணும். ஆனால் இப்போ அப்படி தோன்றது கிடையாது. தனியாக கிடைச்சிச்சுன்னா இப்போ நான் என்ன செய்யறதுன்னா, என்னோட ஆண்டவர்கிட்ட நான் பேசிக்கொண்டே போய்கிட்டே இருப்பேன். எனக்கு மனதில் வர்றது அத்தனையும் அவர்கிட்ட சொல்லுவேன். அவரு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி என்னை தேற்றுவார். இப்போ அந்த ஐக்கியத்துக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். நான் அப்படிதான் வளர விரும்புகிறேன். அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது ஜெபம்னு போட்டிருக்கு. இடைவிடாமல் உங்க அப்பாட்ட பேசிக்கிட்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மனதில் தோன்றது, நான் இப்படி சோதிக்கப்படுறேன், இந்த பண ஆசையினால் ஈர்க்கப்படுறேன், நான் இந்த பொருளாசையினால் ஈர்க்கப்படுறேன் ஆண்டவரே, நான் விபச்சார சிந்தை எனக்கு வருது ஆண்டவரே, என்னுடைய கனவு சுத்தமா இல்லை ஆண்டவரே. பேசிக்கொண்டே போவோம். நம்முடைய ஐக்கியம் பலப்படும்.
எப்பெல்லாம் புருஷன் மனைவி உடைய ஐக்கியம் எப்போ தெரியுமா பலப்படும்? எப்பெல்லாம் நம்ம புருஷன்கிட்டையோ மனைவிகிட்டையோ மனம் திறந்து பேசும்பொழுதெல்லாம் ஒரு ஒரு பலமான ஒரு ஐக்கியம், அதை பிரிக்க முடியாத ஒரு உறவு ஒன்று டெவலப் ஆகும். அந்த உறவை தான் இங்கே பேசிட்டு இருக்கார். அந்த உறவுல நம்ம வளருவோம். அது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம தேடிடுவோம், அவரை நாடிடுவோம், இயேசுவை போல வாழ்ந்துடுவோம். ஆமென்.